அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேய்பிறை அஷ்டமி. தேய்பிறை அஷ்டமியில் நாம் எந்த கடவுளை வணங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கால பைரவரை வணங்கலாம். கால பைரவரை இந்த தேய்பிறை அஷ்டமி நாளில் எந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் நமக்கு மன நிம்மதியும் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளமும் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம முக்கியமாக கவனித்து பார்க்குறது ரொம்பவே நல்லதுங்க. நிறைய பேருக்கு நம்ம எந்த நேரத்தில் எந்த கடவுளை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. பொதுவாக கடவுளை வழிபாடு செய்கிறதுங்கிறது எல்லாருமே எல்லா நேரத்துலையும் வழிபாடு செய்யலாம். ஆனால் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் இந்த கடவுளுக்கு இப்படியான தீபத்தை ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் தான் தேய்பிறை அஷ்டமியில் நாம் கால பைரவரை வழிபாடு செய்யணும், எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும், இது பற்றிய எல்லா தகவல்களும் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. இந்த வீடியோவுக்கு கீழே அதே போல் கால பைரவருக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் இன்னும் இந்த வீடியோ பற்றி என்னென்ன கருத்துக்கள் சொல்ல வரீங்க அப்படிங்கிற உங்களுடைய தெளிவான கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிடத்தில் சந்தேகம் இருக்குது, அதே போல் என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனையெல்லாம் நான் இதை விட்டு வெளியில் வரணும், நிறைய கடன் பிரச்சனை இருக்குது, நான் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் ஆனால் கட்ட முடியல, அதே போல் ஒரு திருமணம் நடக்கிறது எங்கள் சுபகாரியம் அப்படிங்கிறது நடக்கவே மாட்டேங்குது, நாங்களும் எவ்வளவோ முயற்சி செய்தும் அது தடையாகவே இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட பலன் கேட்கணும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். மன அமைதியே இல்லாதவங்க கூட பைரவரை வழிபாடு செய்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மன அமைதி பெறுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் பலருக்கும் பலவிதமான கஷ்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. எத்தனையோ துன்பங்கள் வாட்டி வதைக்கக்கூடியதாக தான் இருக்குது. மன அமைதி இல்லாமல் தவிப்பாங்க. கடன் தொல்லை கழுத்தை நெரிக்கும் போது கடவுளே அப்படின்னு நம்ம சரணடைவோம். எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து மன அமைதி தரக்கூடிய கடவுளாக இருக்கிறார் கால பைரவர். தேய்பிறை அஷ்டமி நாளில் பைரவரை நம்ம வணங்கினோம் அப்படின்னா துன்பங்கள் நீங்கி மன அமைதி உண்டாகும் என்பது தான் நம்பிக்கை. தேய்பிறை அஷ்டமி தினமான இந்த நாளில் நாம் எப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஈசன் ஒருபோதும் அவதாரம் எடுப்பது கிடையாது. தேவைப்படும் போது தன்னுடைய சக்தியின் ஒரு சிறு பகுதியை வெளிப்படுத்துவது வழக்கம். அப்படி ஒருமுறை வெளிப்படுத்திய சிறு பகுதி சக்தி தான் கால தேவன் என்று சொல்லப்படக்கூடிய மகா கால பைரவ பெருமான். கார்த்திகை மாதம் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி திதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா கால பைரவ பெருமான் ஈசனிடம் இருந்து உதயமானார் அப்படின்னு சொல்லலாம். மகாதேவ அஷ்டமியாக இன்று வரை யோகிகளால் துதிக்கப்பட்டு வரப்படுது. மேலும் தேய்பிறை அஷ்டமி நாள் முழுவதும் ஓம் ஹ்ரீம் மகா பைரவாய நமக என்ற மந்திரத்தை ஜபித்தா நம்மளுடைய இந்த பிறவியில் செய்த அனைத்து பாவங்களும் நம்மை விட்டு ஓடிவிடும் என்று சிரஞ்சீவி சித்தர் காகபுஜண்டர் தெரிவிக்கிறார். அதே போல் சிவப்பு நிற மேனியான பைரவர் பாம்பை முப்புரி நூலாக தரித்தவர் என்று கூட சொல்லலாம். அதே போல் மண்டை ஓடு மாலை அணிந்தவர், சூலம் பாசம் மழு கபாலம் ஏந்தியவர், திருமுடியில் பிறைநிலவு சூடியவர், பிரம்ம சிரசேத்தர், மேலும் நிறைய வடுகர், ஆபத்துதாரர், காலமூர்த்தி, கஞ்சுகன், திகம்பரன் என்று பல திருப்பெயர்களை பைரவருக்கு இருக்கிறதா புராணங்கள் வழியாக சொல்லப்படுது. அகங்காரத்தை அழிக்கக்கூடிய கடவுளாகவும் பைரவர் இருக்காரு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. சுக்கிர தோஷம் நீங்கவும் இறைவனாக இந்த பைரவர் இருக்கிறாரு. அஷ்டமி நாளில் இவரை வணங்கினோம் அப்படின்னா எண்ணியது நடக்கும், தடைகள் யாவும் விலகும். 7.5 சனி, அஷ்டமத்து சனி யாவும் பைரவரை வணங்கினா நம்மை விட்டு ஓடிவிடும் அப்படின்னு சொல்லலாம். தாமரை, வில்வம், தும்பை, செவ்வந்தி, சந்தன மாலைகள் பைரவருக்கு விருப்பமான பரணி நட்சத்திரத்தில் பைரவர் அவதரித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மலர்கள் எல்லாம் அவருக்கு விருப்பமானது. எனவே அந்த நட்சத்திர நாளில் இவரை வழிபாடு செய்யலாம். அஷ்டமி நாளில் உச்சி வேளையில் பைரவருக்கு சிவப்பு ஆடை அணிந்து நெய்விளக்கு ஏற்றி மாலை சூட்டி சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சித்து வழிபட்டால் சகல தோஷங்களும் நீங்கி நல்ல வாழ்வு கிடைக்கும்.
எலுமிச்சம்பழத்தை பைரவமூர்த்தியினுடைய காலில் வைத்து அர்ச்சித்து வீட்டுக்கு கொண்டு போனால் தீராத வியாதிகள் தீரும், வீட்டை சூழ்ந்திருக்கக்கூடிய பீடைகள் ஒழியும், எதிர்மறை சக்திகள் வீட்டுக்குள்ளே அடியெடுத்து வைக்காது, விலகி ஓடிவிடும். இதோடு மிளகு தீபம் ஏற்றுவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. தேய்பிரை அஷ்டமியில் பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டால் எவ்வளவு பெரிய கடன் தொல்லையில் சிக்கி இருந்தாலும் அதிலிருந்து உடனடியாக மீண்டு வருவாங்க அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்து வருது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டாலும் கூட பைரவரை மனதார வேண்டி வழிபாடு செய்து செவ்வரளி மலர் சாற்றினோம் அப்படின்னா இழந்த செல்வத்தை மீட்டு கொண்டு வர முடியும் என்பது நம்பிக்கை. அதுபோல் பகைவர்கள் தொல்லைகளால் அவதிப்படுறவங்களும் பைரவர் சன்னதிக்கு சென்று அவருக்கு அபிஷேகம் செய்து அவருடைய விபூதியை நெற்றியில் இட்டு கொண்டாலே போதும், பகைவர்கள் உங்களை நெருங்கக்கூட மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே போல் முருக கடவுளுக்கு 6 படை வீடுகள் இருக்கிறது போலவே மகா கால பைரவருக்கு 8 படை வீடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 8 படை வீடுகள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இந்த 8 படை வீடுகளிலும் வெவ்வேறு காலகட்டங்களில் தன்னுடைய வீர தீர பராக்கிரமங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லலாம். இதில் ஏதாவது ஒரு படை வீட்டில் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு குறைந்தது ஒரு முகூர்த்த நேரம் வரை ஜபிக்கலாம். மேலும் திருக்கண்டியூர் பிரம்மசிர கண்டீஸ்வரர் திருக்கோவில் தஞ்சாவூரில் இருந்து திருவையாறு செல்லக்கூடிய சாலையில் 8வது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. திருக்கோவிலூர், திருவதிகை, திருவிற்குடி, வீரட்டானேஸ்வரர், திருவாரூரில் இருந்து நாகை செல்லக்கூடிய சாலையில் 3 கிலோமீட்டர் பயணித்து அதன் பிறகு இருக்கக்கூடிய உள்ளடங்கிய கிராம சாலையில் இருக்குது. திருக்கடையூர் கால சம்ஹாரமூர்த்தி, வழுவூர் வீரட்டானம், அருள்மிகு பாலகுராம்பிகை சமேத கீர்த்திவாசர் மயிலாடுதுறையில் இருந்து திருவாரூர் செல்லக்கூடிய சாலையில் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். பூமியில் இருக்கக்கூடிய எல்லா காலபைரவ சன்னதிகளுக்கும் அருளாற்றலை வழங்கக்கூடிய ஒரே ஆலயம் அருள்மிகு பைரவேஸ்வரி சமேத பைரவேஸ்வரர் திருக்கோவில் சோழாபுரம், கும்பகோணம் அருகில் இருக்குது. இங்கே பைரவ அஷ்டமி அன்று நாம் ஈசனுக்கு அம்பாளுக்கு என திருமணம் நடைபெறும். செல்வ வளம் வேண்டுவோர் ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரை இந்த நாளில் அவருடைய சன்னதிக்கு சென்று மூல மந்திரத்தை ஜபித்து அருளை பெறலாம். வெகு தூரம் மற்றும் நாடுகளில் வசிக்கிறவங்க தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு குளிகை காலம் அல்லது ராகு காலத்தில் 30 நிமிடங்கள் ஓம் க்ரீம் மகா பைரவாய நமக என்ற ஜபிக்கலாம். சனியினுடைய தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ராசியினர் அன்று முழுவதுமே இந்த ஓம் க்ரீம் மகா பைரவாய நமக என்ற மந்திரத்தை ஜபித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லலாம். செல்வ வளம் பெருக சொர்ணாகர்ஷ்ண பைரவரை வணங்கலாம். 8 தேய்பிரை அஷ்டமி நாட்களில் பைரவ வழிபாடு செய்தால் எந்த துன்பமானாலும் விலகி வாழ்க்கையில் சுபிட்சம் உண்டாகும். எவ்வளவு கஷ்டங்கள் வீட்டில் இருந்தாலும் அவை ஒளிந்து சுபிட்சம் பெருகும் என்பது மிக பெரும் நம்பிக்கையாக இருக்குது. பைரவருக்கு அத்தகைய சக்திகள் உண்டு. அதே போல் பைரவருடைய வாகனமாக இருக்கக்கூடிய நாய்களுக்கு உணவாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது மிக மிக புண்ணியம், அது புண்ணிய கணக்கில் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக தெருக்களில் இருக்கக்கூடிய இந்த நாய்களுக்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு ஏதாவது ஒரு நாளைக்கு 1 or 2 இவை கூட நம்ம உணவளித்தோம் அப்படின்னா அது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பைரவருக்கு நாம் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி திதியில் பஞ்சதீப எண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. 5 தனித்தனி அகல் எடுத்துக்கொண்டு ஒரு அகலில் நல்லெண்ணெய், இன்னொரு அகலில் இலுப்பை எண்ணெய், மற்றொரு அகல் விளக்கில் அடுத்தடுத்து பசு நெய், அடுத்த அகலில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பைரவ சுவாமியை நோக்கி அகலில் திரிமுகம் வைத்து தனித்தனியாக ஏற்றுவது நல்லது. ஒரு அகலில் ஏற்றிய நெருப்பில் இருந்து இன்னொரு தீபம் ஏற்றக்கூடாது. இதை ரொம்பவே கவனிக்கணும். ஒவ்வொரு எண்ணெய் கொண்டு எரியும் தீபத்தின் சக்தி வெவ்வேறாக இருக்கும். ஒன்று இன்னொரு சேரக்கூடாது. இதனால் சக்தி மோதல் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நாம் தனித்தனியாக ஏற்றி வழிபட்டால் தீராத பிரச்சனையும் தீரும், காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் கூட நீங்கும், நல்ல அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் கால பைரவரை இந்த தேய்பிரை அஷ்டமி நாளில் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.